கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாக ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் அற்புதரே சுவிலித்தின் சார்பாக நான் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதரே சுவிலித்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை, 282வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தின் கடைசியில் வந்து நிற்கிறோம். பலர் சந்தோஷமாய் இந்த ஆண்டை முடிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. சிலர் வருத்தத்தோடு வேதனையோடு எங்களுக்கு இந்த ஆண்டு இப்படி முடிந்து விட்டதே என்று சொல்லி பல மன பாரத்தோடு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறதை உலகம் முழுவதும் பார்க்கிறவங்களின் நடுவிலும் இருக்கிறார்கள், நம் நடுவிலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்த வசனம் செய்ய முடியுமா பிரதர்? எல்லாவற்றிலும் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது? நன்மை நடந்திருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணலாம். என் வாழ்க்கையில் வேதனைகள், கரைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், பாடுகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், விரக்திகள், எதிர்பார்த்த நன்மைகள், கைகூடாத சூழ்நிலைகள், இந்த நிலைமையிலும் என்னால் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்தில் அடிமனதில் இருக்கலாம். ஒருவேளை ஆரம்பத்தில் தொடக்கத்தில் 1000 கேள்வியோடு நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. 999 கேள்விக்கு பதில் தெரியாமலே இப்பொழுது உட்கார்ந்துருப்பீங்க. இப்போ நான் எப்படிங்க ஸ்தோத்திரம் பண்ணுறது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது தான், இப்படி செய்வது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ சித்தம் என்னது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாய் உங்கள் மன வேதனையிலிருந்து வெளியே வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில வசனங்களை ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தின்படி உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் வசனத்தை எடுப்போம். தேங்க்யூ லார்ட். பக்க நம்பர் 253, புதிய ஏற்பாடு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எதற்கு ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவு. இந்த வருஷத்தில் 365 நாட்களிலும் தேவன் நமக்கு பாராட்டின ஈவு இருக்கே, அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் பார்ப்பது அவருடைய கிருபை, பேசுவது அவருடைய கிருபை, உட்கார்வது அவருடைய கிருபை, எந்திரிப்பது அவருடைய கிருபை, உங்கள் சுவாச உறுப்புகள் செயல்படுவது அவருடைய கிருபை, உங்கள் கல்லீரல், உங்களுக்குள்ளே இருக்கிற கணையங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கிட்னி, உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் துடிப்புகள் அத்தனையும் செயல்படுவது அவருடைய கிருபை. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, சொல்லி முடியாத ஈவு. அதற்காக நம்ம முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அது ஒருவேளை தாமதப்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்காத எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லையா? அதனால நிச்சயமாய் தேவனுடைய விருப்பம் நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் பாருங்களே, 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை இந்த காலை வேளையில் நம்ம ஒரு ஆட்டை நினைப்பூட்ட நான் கர்த்தருக்குள்ளே உந்தி தள்ளப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா சேர்ந்து? பக்க நம்பர் 393வது பக்கம், பழைய ஏற்பாடு. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அந்த மனுஷன், ஒரு ராஜா, தேவ சமூகத்தில் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவர், இதுவரையும் என்னை நடத்தி வந்திருக்கிறீரே. 52வது வாரத்தில் வரையும் ஒரு துக்கமும் துயரமும் ஆபத்தும் இழப்புகளும் நஷ்டங்களும் யோபு
காலைதோறும் மாலைதோறும் சர்வாங்க தகன பலி செலுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய இழப்பு, ஒரு இழப்பு இல்லை, எத்தனையோ இழப்பு. நம்முடைய வீடுகளில் அப்படி இல்லாதபடி தேவன் நம்மளை கிருபையாய் காத்து வந்திருக்கிறார். இந்த பாருங்க, இந்த பக்தன் சொல்றாரு, இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இதெல்லாமே உங்க கிருபை. இன்னும் பாருங்களேன், சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வசனங்களை முன் வைத்துட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் போனால் அது உங்களுக்கு ரொம்ப ஊன்றுகோலாய் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இது இருக்கும். சங்கீதம் 8:4, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். தேவன் மனுஷனை நினைப்பதற்கு மனுஷன் எம்மாத்திரம். உங்களை உள்ளங்கையில் வரைந்து அழகு பார்க்கிறாரே, அதுக்கு நீ எந்த விதத்திலும் தகுதி உடையவன் கிடையாது. அது இரக்கம், அது தயவு, அது ஈவு. நீ அவரை நேசிப்பதை விட அவர் உன்னை முந்தி நேசித்தார் அல்லவா, அது தேவன் உனக்கு கொடுத்த மகா பெரிய கிருபை. அதெல்லாம் நீ நினைச்சேனா உன் வாயில ஒன்று அறியாமலே முதல்ல வருகிறது ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை தான். ஏன்னா அவர் உன்னை முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த பக்தன் சொல்றார் பாருங்க, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அப்ப நம்ம ஒரு பாத்திரவான்கள் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பயங்கரமான பராக்கிரமசாலி அவர். அதிர்சனமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எஜமானன். அவர் உண்மையில நினைப்பா இருக்கிறதுக்கு நீயும் நானும் எம்மாத்திரம். அப்ப இந்த உணர்வு நமக்கு வரணும். அவர் என்னை தெரிந்து கொண்டாரே, அதற்கே நான் முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்தாரே, அதற்காக நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனாலதான் சொல்றாரு, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் பாருங்களே, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்க நம்பர், தேங்க்யூ லார்ட், 912. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நம்ம எல்லாருமே சில முடிவுகளை எதிர்பார்த்து இருக்கிறோம். நமக்கு இது கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, இந்த வழி திறந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தாமதிக்கிறபடினால் அது தீமைக்கானவைகள் அல்ல. காத்திருந்தால், தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நமக்கு காலங்களை கணிக்க ஞானம் பத்தாது. தேவன் கோடி மில்லியன் ஆண்டுகளை தூர பார்க்கிற ஒரு தேவன். நம்மளால நாளையே பார்க்க முடியாது. நாளைய நாளை நம்மளால உறுதியை அறுதியிட்டு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன், இதை செய்வேன்னு சொல்ல எந்த ஒரு நபராலும் முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் அந்த பட்டணத்துக்கு வருவோம் என்று சொல்லுங்கன்னு இருக்கு. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன பின்னாடி நடக்க போதெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடிய அவர் வல்லமையுள்ள தேவன். ஏனென்றால் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம கையில் ஒரு காலமும் கிடையாது. நம்ம அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுதான் தேவ சித்தம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். அதினதின் காலத்தில் அழகாய் நடத்துவார். ஏன்னா காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஒரு 4 நபர்களை உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தி இந்த காலை தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் வசனத்தை பார்க்கணும். வசனம்தான் ஜீவன், வசனம்தான் நமக்கு ஆறுதல், வசனம்தான் நம்மோடு பேசும், வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். பக்க நம்பர் 887. எரேமியா
10ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும். நீ நடக்கிறதெல்லாம் நடக்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீ போறதெல்லாம் வாய்க்கும்னு நினைக்காத. அப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்க பாருங்களேன், மனுஷனுடைய வழி அவனாலே, அவன் பலத்தாலேயோ, அவன் ஞானத்தினாலேயோ, அவன் திறமையினாலேயோ, அவன் யோசனையினாலேயோ, அவனுடைய விருப்பத்தினாலேயோ ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நீ நடக்கிறதுனால எல்லாம் நடந்துராது. நடத்துகிற ஒருத்தர் வேணும். அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனாலதான் எலேசர் சொல்றாரு, என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு வந்தாரு, நான் வர வேண்டிய இடத்திற்கு என்னை கரெக்டா நடத்தி கொண்டு வந்தார். அப்ப நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா அவர் அழகாய் நடத்துவார். வேதம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப இஸ்ரவேல் மக்களை ரொம்ப பக்கத்துல போயிருக்கலாம். கானான் தேசம் பக்கத்துல தான் இருந்துச்சு, குறுக்கு பாதை இருந்துச்சு. ஆனா அது கர்த்தர் சுற்றுப்பாதையில கூட்டிட்டு வந்தார். அந்த சுற்றுப்பாதையில தான் செங்கடல் இருந்தது, எரிகோ இருந்தது, யோர்தான் இருந்தது, 7 ஜாதிகள் இருந்தாங்க, நிறைய யுத்தம் இருந்தது. 40 ஆண்டு அவங்கள சுத்தி கூட்டிட்டு வந்தாலும் கர்த்தர் மகிமையாய் கூட வந்தார். கைகளை தட்டி கர்த்தர், உங்களுக்கும் பக்கத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுற்றி கூட்டிட்டு வந்தாலும் மகிமையாய் கூட இருப்பார். தேவரீர் மனுஷர்கள் மத்தியில் செய்யும் அற்புத காரியங்களை காண வாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் சோர்ந்துடாதீங்க. என்னென்ன காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 4 நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் இந்த காலை தியானத்தில் வைக்க ஆவியானவராலே நான் வழி நடத்தப்பட்டேன். வாசிக்கலாமா? யோபு எழுதின புஸ்தகம், தேங்க்யூவா, 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். பக்கம் நம்பரு 634வது பக்கம். எல்லாரும் தயவுசெய்து என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை பச்சமா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் இதை பார்க்கணும். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த யோபு எப்படிப்பட்டவர்? முதலாவது இவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன கொடுத்தாரு, என்ன எடுத்தாருன்னு நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? நம்ம வாட்டில் கொடுத்தாரு எடுத்தாருன்னா அவர் என்ன கொடுத்திருந்தாரு? வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம், 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கித்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். கிழக்கித்திய புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். நல்ல சம்பத்து. 7 புத்திரர்கள், 3 குமாரத்திகள். பாருங்களேன், அவன் வீட்டில் இருந்த ஆசீர்வாதம். 7000 ஆடுகளாம், 3000 ஒட்டகங்களாம், 500 ஏர் மாடுகளாம், 500 கழுதைகளாம், திரளான பணிவிடைக்காரர்கள். இவ்வளவு பெரிய சம்பத்துக்கு அவன் சொந்தக்காரன். இவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கு. இது மட்டுமா? அவனை குறித்து தேவன் சொன்ன ஒரு நற்சாட்சி 8வது வசனத்தில் இருக்கு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்றீங்களா? ஒரு மனுஷனை குறித்து பரலோகம் கொடுக்கிற சாட்சி, உன்னத தேவன் கொடுக்கிற சாட்சி, உயிருள்ள தேவன் கொடுக்கிற சாட்சி. மனுஷனுக்கு ஒரு சாட்சி கொடுக்க மாட்டேங்கிறேன், ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அவருக்கு தெரியுது யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு வேதனை வருமா? பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு வேதனை வருமா? அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? இன்னும் வசனம் காட்டுறேன், 5வது வசனம் பாருங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை
தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமை எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு எவ்வளவு நல்ல ஒரு பக்தியுள்ள தேவ மனுஷன் பாருங்க. சர்வாங்க தகன பலிகளை எல்லா நாளும் செய்வான். ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை இருதயத்தில் தூசித்திருப்பார்கள், அவமதித்திருப்பார்கள் அப்படின்னது வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாம போறதா அவமதித்தல். உங்க பிள்ளைகளை நீங்க கூப்பிடுவீங்க, சட்டவனாம போனா என்ன சொல்லுவாங்க? என்னடா அவமரியாதையா போற, மதிக்க மாட்ற. யோபு பாருங்க, ஒருவேளை என் பிள்ளைகள் கர்த்தரை அவமதித்திருப்பார்களோ என்று சொல்லி தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவான். அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவன், இன்னொரு விதத்தில் பார்த்தா தினந்தோறும் பலி செலுத்தக்கூடியவன், இன்னொரு விதத்தில் பார்த்தா தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றவன். அவரே தன் வாயை திறந்து சொல்றாரு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், இவனை போல பூமியில ஒருவனுமே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை பத்தி என்ன சொல்லுவாரு? நம்ம தினந்தோறும் சர்வாங்க தகன பலி செலுத்துறோமா? நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா இவ்வளவு செய்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடந்துச்சா? எல்லாமே அவன் விரும்புகிற காரியங்கள் நடந்துச்சா? ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவனுக்கு நடந்த சம்பவங்களை குறித்து வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 14 வசனம், ஒரு ஆள் அவனிடத்துல வந்து எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார்கள் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்படியே நீங்க ஒவ்வொருத்தரா படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு? வேதனையா போய் முடியும். எல்லாமே அத்தனையும் போச்சு. வேலையாட்களும் போனாங்க, கழுதைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கடைசியில பிள்ளைகளும் எல்லாமே போச்சு. அந்த ஒரு அதிகாரத்திலேயே சுத்தமா வாஸ் அவுட், எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் போச்சு. அதுதான் அந்த வசனம் சொல்றேன் 21. நான் அங்கிருந்து வரப்ப எப்படி வந்தேன் தெரியுமா? என் தாயின் வயிற்றுல இருந்து நிர்வாணியா நான் வந்தேன். இப்போ நம்மெல்லாம் எப்படி வந்தோம்? உங்க பிறப்பின் வர்த்தமானம் என்னைக்காவது நீங்க யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அழகா சொல்றாரு, நீ பிறந்த நாளில தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் கடந்த, நான் உன் அருகில கடந்து போனேன், உன் நிர்வாணத்தை மூட ஒருவரும் இல்லாமல் இருந்தாங்க, நான் உன் மேலே இறக்கப்பட்டு உன்னை கழுவி எடுத்து சுத்திகரித்து உனக்கு நான் வஸ்திரங்களை போட்டு உன்னை நான் பராமரித்தேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை பராமரித்த விதத்தை அவர் சொல்றார். நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எதுவுமே கொண்டுட்டு வரல தேவனுடைய பிள்ளைகளை. இந்த பூமியிலிருந்து நம்ம எதையுமே கொண்டு போறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. எல்லாமே இந்த பூமியில அனுபவிக்கும்படி தேவன் கொடுக்கிறார். நீ இவ்வளவு கண்ணீரோடு கேட்கிற ஜெபம் கேட்கப்படலேன்னு வியாகுலத்தோடு உட்கார்ந்துருக்கிய, அதை நீ பூமிக்கு பரலோகத்துக்காக கொண்டு போற, அதையும் இந்த பூமியில தான் நீ விட்டுட்டு போற. இவ்வளவையும் இந்த மனுஷன் இழந்த ஒருபாடு அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். 21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் 10 பிள்ளைகள் செத்து போச்சு, ஸ்தோத்திரம். ஆடு மாடெல்லாம் போயிருச்சு, ஸ்தோத்திரம். மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு ஏன் உங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியல தெரியுமா? நன்றி அறிதல் உங்கள் இருதயத்தில் இல்லை. நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்க. இவன் பாருங்க, பிள்ளைகள் போச்சுன்னு வருத்தப்பட்டானா, ஆடு மாடு போச்சுன்னு வருத்தப்பட்டானா, ரூபமே குலைஞ்சு போச்சுங்க, உருக்குலைந்து போனாங்க. உதடுகள் மேல் வாயில ஒட்டக்கூட முடியாத அளவுக்கு, பற்கள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு விகார தோற்றத்தோடு போனான். அப்பொழுதும் அவன் சொல்றான், என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அவனுக்கு அற்புதம் நடக்குது முன்னாடி அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நிழலாட்டமாய் காண்பித்து முடிக்கிறேன். யோபு 42 இந்த வார்த்தை சொல்றப்பே அவன் இந்த வியாதியில தான் இருக்கிறான். 2வது வார்த்தை, இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுதும் அவன் அதே வியாதியில, அதே வறுமையில, அதே தரித்திரத்துல, அதே கண்ணீரில, அதே கைவிடப்பட்ட நிலைமையில தான் அவன் இருந்தான். 42:2, தேவரே சகல
சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கைகளை தட்டி எந்த நிலையில் நீ இருந்தாலும் நீ சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்று, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்ப அவன் உடம்புல பருக்கள் நிறைந்தவனா தான், அப்பயும் பருக்கள் நிறைந்தவன் தான். அப்பொழுதும் அவனுடைய உடம்புல ஒரு உருக்குலைந்த நிலையில் அவன் இருக்கிறான். அதுக்கு அடுத்து தான் 10வது வசனத்தில் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 12ஆம் வசனத்தில் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை கர்த்தரை ஆசீர்வதித்தார். அப்ப முதல்ல இவன் அறிக்கை செய்தானா, முதல்ல ஆசீர்வாதம் வந்துச்சா? அறிக்கை செய்தா தாங்க ஆசீர்வாதம். எந்த நிலையில் நீ உட்கார்ந்து இருந்தாலும் சரி, முதல்ல அறிக்கை செய்ய, தேவரீர் என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இந்த கடைசி வாரமும் நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வருஷம் நீ எதிர்பார்த்தது இந்த வருஷம் கிடைக்கலன்னு நீ சோர்ந்து போகாத, நிச்சயமாய் வரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் மாஸ்டர் பிளான் போடுறவர். மோசையை கூட்டிட்டு போய் 40 நாள்ல சொல்றாரு, பெசலேயலை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவேன், அவன் வினோதமான வேலைகளை செய்வான், யோசித்து யோசித்து செய்வான்னு சொல்லி சீனாய் மலையிலே சொல்லிட்டார். ஆனா இன்னும் அவன் மேல அந்த வல்லமை வரல. அவன் எங்க இருக்கிறான்? பூமியில இருக்கான். மோசே மேல இருக்கிறாரு. மேலே கர்த்தர் வெளிப்பாட்டை சொல்லிட்டார். அது நிறைவேறுவதற்கு 5-4 அதிகாரத்துக்கு பின்னாடி தான் அவனுக்கு அந்த ஞானத்தின் ஆவியே வருது. அதுக்கு அடுத்து தான் அவன் இந்த வேலையே செய்யறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவன் எல்லாவற்றையும் முன்னாடி தீர்மானிச்சிருவாரு. அதுக்கு அடுத்து தான் அது உங்கள்கிட்ட வரும். கைகளை தட்டி அதுவரை காத்துரு, பொறுத்துரு. அவர் எப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறாரோ அது வரையும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் எல்லாவற்றையும் திடீர் திடீர் என்று செய்கிறவர் கிடையாது. சகரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எலிசபெத்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, யோவான் ஸ்நானகனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவுக்கு முன்னடக்க வேண்டிய யோவான் ஸ்நானகனை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து வைத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார். அதனால நீ செலுத்த வேண்டிய ஒன்னே ஒன்று, எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடந்ததுக்காக ஸ்தோத்திரம், நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 16:22. Thank you, wonderful the Holy Spirit. அப்போஸ்தலர் 16:22, பக்க நம்பர் 186, 22 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் 16:22 அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? பவுலையும் சீலாவையும் அநேக அடித்து சிறையில் வச்சு தொழுமரத்தில் மாட்டி வேதனைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரியில அவங்க அந்த வேதனையை பார்க்காம, அடிச்சதை பார்க்காம, அடியினுடைய காயத்தை பார்க்காம, அவமானத்தை பார்க்காம, நிந்தையை பார்க்காம என்ன செஞ்சார்கள்? வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், துதித்து பாடினார்கள். ஒருவேளை இந்த வருஷத்துல அநேக அடி வாங்கிட்டீங்களா? அநேக வருத்தப்பட்டுட்டீங்களா? பலர் உங்களை காரி துப்பிட்டாங்களா? பலரால் இழுக்கான சூழ்நிலைகளுக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்களா? அதை நினைச்சே நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வேதம் சொல்லுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் மகா செழிப்பான மேட்டிலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னைக்கு பிரசங்கிக்கிற நாங்கள் கடந்து வந்த பாதை, எத்தனையோ மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போயிருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் எங்களை தலையில கொட்டி இருக்கிறாங்க, காரி துப்பி இருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, செய்யாத காரியங்களை செய்ததாக நாங்களும் எத்தனையோ குற்றச்சாட்டு வழியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதையே நினைச்சு நாங்கள் மடங்கி படுத்துறல. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மாறாவையும் மதுரமாய் மாற்றுகிற கர்த்தரை நம்பி எங்கள் முகங்களை அவருக்கு நேராய் திருப்பும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை எலும்பு பண்ணினாரு, இன்னைக்கு நிற்க பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்கும் எங்களை ஆறுதலாய் வைத்திருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யத்தை விட்டுறாதீங்க, ஜபத்தை நிறுத்திடாதீங்க, துதியை விட்டுறாதீங்க. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றிற்காக
துக்கமா? ஸ்தோத்திரம் பண்ணு. இதை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாவுக்காய் ஸ்தோத்திரம், கசப்பு கலந்த காடிக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், அவமானத்துக்காய் ஸ்தோத்திரம், கேவலத்துக்காய் ஸ்தோத்திரம், காரி துப்பினதற்காய் ஸ்தோத்திரம், கைவிடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீ சொல்லி பாரு, பிசாசு வெக்கப்பட்டு போவான், பாதாளம் கிடுகிழங்கி போயிடும், பரலோக மகிமை இறங்க ஆரம்பிச்சிடும். இவர்களை அடிச்சு அடியடின்னு அடிச்சு கைகாலெல்லாம் ஒடிச்சு தொழுவுல போட்டு கட்டி வச்சிருக்கேன். ஆனா பவுலும் சீலாவும் நடுராத்திரியில துதித்தார்கள். 26 வசனம் பாருங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் அசைக்கும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும். இப்போ ஒரு கொஸ்டின், இவங்க அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமா? நீங்க எவ்வளவுதான் அழுதுகிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. துதித்து பாரு, செபித்து பாரு, ஸ்தோத்தரித்து பாரு. இதுவரை இருக்கிற கட்டு அறுக்கப்படுவதை நீ பார்ப்ப. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறா மதுரமாவதை நீ பார்ப்ப. இதுவரை இருக்கிற கசப்பு கலந்த காடிகள் தேநீட்ட பணியாரமாய் நீ மாறுவதை பார்ப்ப. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அடுத்து யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் முடிக்கிறேன், வேகமாக எடுத்துக்கொள்வோம். யோனா எழுதின தீர்க்கதரிசனம் 1073வது பக்கம். வேகமாக பக்கம்லாம் சொன்னால் நீங்கள் குயிக்காக எடுப்பீங்கன்னு தான் நான் பக்கத்தோடு கொண்டு வருகிறேன். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு முன்பே எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். யோனா எங்கே போனார்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். மீன் வயிற்றுக்குள்ளே போனவருக்கு உணர்வு பாருங்க, எப்படிப்பட்ட உணர்வு. நான் தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை கைத்தட்டுங்க. நான் கீழே போயிட்டேன், மீனே என்னை முழுங்கி பிடிச்ச, ஆனாலும் இவர் எதை நோக்குவாராம்? ஹலோ, புரியுதா? இந்த ரெவலேஷன் உங்களுக்கு புரியுதா? இவர் இருக்கிறது வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ள. ஆனா எங்க இருந்து? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து எதை பார்க்கறாரா? பரிசுத்த ஆலயத்தை. இன்னமும் நோக்குவேன். நான் கீழே போனாலும் சரி, மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, நான் தள்ளப்பட்டு போனாலும் சரி, தரிசனத்தை இழந்து போனாலும் சரி, பின்மாற்றமா போனாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நான் வயிற்றுக்குள்ள இருந்து நான் ஆலயத்தை பார்க்கறேங்கிறார். இதுல என்ன பெரிய கிரேட் வேர்டு தெரியுமா? இங்க இருக்கிறப்ப பார்த்தாரா இல்லையோ, ஆபத்து வர்றப்ப அவர் எதை பார்த்தாரு தெரியுமா? ஆலயத்தை பார்த்தார். ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆலயத்தை நோக்கி பாருங்க. ஏன்னா என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன். சரி, அதே அதிகாரத்தில் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே போறேன், டைம் பத்தாது. 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரெச்சிப்பு கர்த்தருடையது. எங்க உட்காந்துக்கிட்டு சிம்சோனு கண்ணு போன ஒரு பாடு ஜெபம் பண்ணான் இல்லையா? அந்த கதி தான் இவன். ஒழுங்கா நினிவேவுக்கு போடானா தர்சீசுக்கு போயிட்டு அங்கிருந்து மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போய்கிட்டு இவர் ஜெபம் பண்றாரு. ஆலயத்தை நான் நோக்கிறேன், பொருத்தனையை செய்கிறேன். எங்க உட்காந்துட்டு பொருத்தனை செய்யறது? ஹலோ, புரியுதா? அங்க உட்காந்து ஜெபம் பண்ணதே எழுதி வச்சிருக்காரு பாரு, நமக்கு தான் எழுதியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறீங்களா? தரிசனத்தை விட்டுட்டு போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அங்க இருந்துகிட்டு கூட நீங்க நோக்கி பாருங்க, ஆலயத்தை நோக்குங்க. அங்க இருந்துகிட்டாவது துதியின் சத்தத்தை எழுப்புங்க. அங்க இருந்துட்டாவது பொருத்தனையை நிறைவேற்றுங்க. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. எங்க இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் உன் முகத்தை திருப்பு. இங்க பாருங்களேன், இவன் இருக்கிறது மீன் வயிறு. அங்க இருந்துகிட்டு ஆழி அவனை மூடுகிறது, அங்க இருக்கிற கடற்பாசிகள் அவனை மூடுகிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த யோனா வயிற்றுக்குள்ள, யோனா இருந்த அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த மீனுடைய அந்த செரிமான அமிலங்கள் எல்லாம் இவன் உடம்புல வந்து பிடிக்குது, இவனை அரிக்குது, இவனை சாப்பிடுவதற்கு அது வருது. ஆனா அங்க இருந்துகிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ற எண்ணம் வருது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என் கீழ்ப்படியா மேலதான் நான் இங்க உட்காந்துருக்கிறேன், நான் ஒழுங்கா போக வேண்டிய இடத்துக்கு போகாதனாலதான் நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப நான் வெளியே போகணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நான் ஆலயத்தை நோக்கணும், பலியை செலுத்தணும், பொருத்தனையை நிறைவேற்றணும். என்ன சொல்லி ஜெபம் பண்ணிருப்பேன்? நான் மரியாதையா நினிவேவுக்கு போயிடுறேன் ஆண்டவரே, நான் நினிவேவுக்கு போகாதனாலதான் இந்த நிலைமை. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வேதனை தெரியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போகாதனாலதான், செய்ய வேண்டியதை செய்யாதனாலதான், செலுத்த வேண்டியதை செலுத்தாதனாலதான். பல இக்கட்டில் தாவீது சொல்றார், முப்புறத்திலும் பிப்புறத்திலும் கரத்தை வைத்து என்னை நெருக்கி ஏவுகிறீர். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாத பொழுது செய்வதற்கு நேரா கர்த்தர் நம்மளை நடத்துவார். இவனை எப்படி நினிவே கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும், மோசையை எப்படி எகிப்திற்கு கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும், உங்களை எப்படி பாபிலோன்ல இருந்து கானானுக்கு கூட்டிட்டு வரணும்னு அவருக்கு தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எப்படி செய்தாலும் உங்களை வைத்து அவரின் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அனந்த ஞானம் உள்ளவர். இப்ப இந்த வார்த்தையை சொன்னோடனே 10வது வசனம் பாருங்க.
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கட்டுங்க. இப்ப நீ எப்ப சொல்றியோ அப்பதாங்க மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அப்பதான் உன்னை கக்கும், அப்பதான் உன் பிரச்சனை விலகும், அப்பதான் உன் போராட்டம் விலகும். உன்னை கவ்வி பிடித்திருக்கிற அந்த மீன் வாயிலிருந்து நீ வெளியே வரணுமா? உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரணும்னா நீ ஆலயத்தை நோக்கணும், பொருத்தனையை நிறைவேற்றணும், துதியின் சத்தத்தை எழுப்பணும், எல்லாவற்றிலும் நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ பண்ணி பார்வே, பிரச்சனை மாறும். யோபு தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர்னு சொன்ன மாத்திரத்துல அந்த 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோனா வயிற்றுக்குள்ள கர்த்தரை துதித்த மாத்திரத்துல யோனாவை கர்த்தர் கரையில கக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். உன் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீ மடங்கி படுத்திருக்கிற இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலை எலியா போல ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இல்லையா? ஏதோ ஒரு குகைக்குள்ள போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் எல்லாரை விட பரிசுத்தவான் அல்ல, இனி எனக்கு ஊழியம் வேண்டான்னு சொல்லி முடக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறே அல்லவா? உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அந்த குகைக்குள்ள என்னப்பா வேலை, வெளியே வா. நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் போகணும். இனி நீ போய் அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆட்கள் உண்டு, உன்னை கொண்டு நான் இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு. அப்படி எல்லார் மேலேயும் அவர் தயவு பெருத்தவர். நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 22:44 ஏசப்பாவை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி, தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருகும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருத்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அதிக ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு அவர் என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணினா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார்? என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். இங்கதான் ஒரு தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வியாகுலம் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் பாருங்க. வேதம் சொல்கிறது மிகவும் வியாகுலத்தோடு 44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு. அப்ப என்ன சூழ்நிலை இருந்திருந்தாலும் அவருக்கு அந்த வேதனை இருந்திருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா? வருஷ கடைசியில் நான் நினைச்சது நடக்கலையே, நான் எதிர்பார்த்தது கைகூடலையே, இந்த வருஷம் நான் இவ்வளவு பெரிய இழப்புக்குள்ள நான் போயிட்டேனே, எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடந்துருச்சேன்னு சொல்லி வியாகுலம் உங்கள் தொண்டையை பிடித்து அது நிமித்தம் உங்களால் துதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஆனால் ஏசப்பாவுக்கு வியாகுலம் வந்தப்பா அவர் அந்த வியாகுலத்தில் முடங்கி போகலைங்க, அதுலேயே அவர் மூழ்கி போகலைங்க. அந்த சூழ்நிலையிலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார், ஸ்தோத்திரம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து அந்த உன்னதமான அந்த ஊழியத்தை நிறைவேற்ற, கடைசி ஊழியத்தை நிறைவேற்ற அவர் எழுந்து கம்பீரமாய் புறப்பட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, யோபு எல்லாவற்றையும் இழந்தும் ஸ்தோத்திரம் பண்ணினான். அடுத்து யோனா எல்லாவற்றிற்கும் முடியாத சூழ்நிலையிலும் அவன் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிச்சு நொறுக்கி தொங்கவிட்ட பொழுதும் அவன் துதிக்க ஆரம்பித்தான். ஏசப்பா வியாகுலத்தின் பாதையிலும் ஜெபம் பண்ணினார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.